சிவபெருமானுக்கு என்ன ஆயிற்று? மரத்தோட பேசிக் கொண்டிருக்கிறார், அதற்கு ஓட்டாயிருக்கிறது என்கிறார்கள். நான் சொன்னேன், மரத்துக்கிட்ட என்னுடைய ஓட்டு இல்ல, மரத்துக்கிட்ட என்னுடைய உயிர் இருக்கு, அதனால அதோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? போய் தண்ணி இருக்கு, ஆடு மாடுகளுக்கெல்லாம் மாநாடு போடுகிறார் என்று. தாய் ஓராண்டுதான் பால் ஊட்டினான், ஆனால் இன்று வரை என்னுடைய தாய் பசு பால் ஊட்டி கொண்டிருக்கிறாள். அப்ப பால் ஊட்டிய தாய்க்கு பாசத்தோடு மகன் நன்றி செலுத்த வேண்டாமா? அதற்காகத்தான் இந்த மாட்டுக்கான மாநாடு. இன்று தண்ணீருக்கு மாநாடு. தண்ணீருக்கு என்ன வாக்கா இருக்கு? தண்ணீர்கிட்ட என் வாக்கு இல்ல, எங்க எல்லாருடைய வாழ்க்கை இருக்கு. அதனாலதான் தண்ணீருக்கு மாநாடு. போட்டி அவருக்கும் அம்மே, அவருக்கும் அம்மே அப்படின்னு. எங்களுக்கு நோ காம்படிஷன் இன் த வேர்ல்டு. யாருமே எங்களுக்கு இந்த உலகத்துல போட்டி இல்லை. நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு அருகில் வரவே இவர்களுக்கு இன்னும் 600 ஆண்டுகளுக்கு மேலாகும். நாங்கள் உலகத்தின் தலை சிறந்த பேரினத்தின் மக்கள். இங்கே பார்த்தீர்கள், அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தியவன் பரம்பரையில் வந்தவர்கள். இதுவரை எப்படி இந்த கோயிலை கட்டினான் என்று எவனாலும் கண்டுணர முடியாத அளவிற்கு உலகத்தின் முதல் அதிசயத்தை கட்டி எழுப்புவேன். என் பாட்டன் அருண்மொழி சோழன் ஒரு இடத்துல 60,000 யானைய வரிசையா நிக்க வச்சு 60,000 யானை மேலையும் ஏறி வாளும் வேலேந்தி நின்னா குதிரைப்படையில நிக்கிறவன் என்ன நினைப்பான் பாருங்க. கற்பனை செஞ்சு பாருங்க. 60,000 யானை அப்படி அப்படி தட்டுன உடனே முன்னங்கால தூக்கி அப்படி தும்பிக்கைய தூக்கி புளிர்னா எல்லா பயிலும் கீழே போட்டு கறி அரசேந்திரா எங்களை விட்டு அவன் போர்லாம் செய்ய வேண்டிய யானை ஏறி மிதிச்சே பூரா பயிலையும் நசுக்கி கொண்டிருக்கும். பல பேர் பயந்து காலில் விழுந்து வணங்கினவன் தான். இந்த நிலத்திலே இருந்த ஐயா மாண்புமிக்க கருணாநிதி அவர்கள், ஐயா எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல. என் இனத்தின் பரம்பரை வீரத்தை தன்னுடைய மரபணுவில் கொண்டு அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது.